அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் ரியலைசேஷன். இந்த ப்ராடக்ட் ரியலைசேஷனை நம்ம பார்க்க போகிறது இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன். இதோட மெயின் கிரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனோட எல்லா ஸ்டேஜ்லேயுமே இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது தான் இதோட நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதல்ல வெரிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். ஓகேவா? இந்த இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். இந்த இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. சில நிறுவனத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக தான் உங்களோட இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்ரோல். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த செட்டப் அப்ரூவல் சில கம்பெனியில் வந்து செட்டிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க, சில நிறுவனங்களில் வந்து ஃபஸ்ட் ஆப் அப்ரூவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும். ஓகேவா? இந்த இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்டு இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த செட்டப் அப்ரூவலில் ப்ராடக்ட் பேராமீட்டர் மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ப்ராசஸ் பேராமீட்டரும் சேர்ந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ராசஸ் பேராமீட்டர் சேர்ந்து செக் பண்ணுறதுனால தான் ஒரு ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தான் அதில் வர்ற அவுட்புட்டான ப்ராடக்ட்டு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செட்டப் அப்ரூவல் எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேரெக்டாக இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட் அகேன்ஸ்டாக இருக்கும், அதாவது எஸ்ஓபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே எதில் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் பிளானில் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பிளானில் இருக்கிற டேட்டா தான் அதிலேருந்து தான் உங்களுக்கு வந்து இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்டாக மாறுது. அந்த இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட் தான் செட்டப் அப்ரூவல் ஆகும், இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஆகும் உங்களுக்கு மாறும். ஸோ இது அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆடிட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. ரிலவெண்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் டாக்குமெண்ட் தான். ஸோ பிபிஎஃப்ல பிஎஃப்டி, கண்ட்ரோல் பிளான், எஃப்எம்ஏ எல்லாமே வந்துடும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்பிசி. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். இது ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டிசைன் ரெக்கார்டில் கிரிட்டிக்கல்ஸ் கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ரெண்டு, ஒன்று கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஒன்று வரும், இன்னொன்று வந்து சேஃப்டி கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? இந்த ரெண்டு கேட்டகரியில் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான சிம்பிள் வந்து உங்களோட கண்ட்ரோல் பிளான்லேயும் இருக்கணும், உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபிலையும் இருக்கணும். ஓகேவா? உங்களோட செட்டப் அப்ரூவலையும் அது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அந்த கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் எஸ்பிசி ஸ்டடி பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராசஸ் ரிவாலிடேஷன். ஸோ திஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் பேராமீட்டர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிடுவீங்க. திரும்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் பேராமீட்டர் கரெக்டாக இல்லை ப்ராசஸ் பேராமீட்டர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ப்ராசஸ் ரிவாலிடேஷன் பண்ணித்தாங்கணும். ஸோ இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷனில் வந்து இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இது எங்கே சொல்கிறாங்க IATF ஸ்டாண்டர்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா IATF செக்ஷன் கிளாஸ் நம்பர் 8.6.3 சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரியலைசேஷன். இந்த ப்ராடக்ட் ரியலைசேஷனில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ப்ராசஸ் கண்ட்ரோல். ஆல்ரெடி வந்து அதோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷனோட ப்ராசஸ் கண்ட்ரோலில் வந்து என்ன பார்த்துருக்கோம், இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் என்ன மாதிரி டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரியலைசேஷனில் ப்ராசஸ் கண்ட்ரோல் எந்த மாதிரி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ இதோட கிரிட்டீரியா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அந்த இம்ப்ளிமெண்டேஷனோட ப்ராசஸ் கண்ட்ரோலோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். அதே நேரத்தில் டிராயிங்க்கு அகேன்ஸ்டாக, அதாவது உங்களோட டிசைன் ரெக்கார்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து எந்தெந்த டைமென்ஷன்ஸை வந்து, அதாவது எந்தெந்த ப்ராடக்ட் பேராமீட்டரை எந்தெந்த ப்ராசஸில் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட கிரிட்டீரியா. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எதெல்லாம் எக்ஸாம்பிள் எதை ரிவ்யூ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் பிளான். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த கண்ட்ரோல் பிளானை தான் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் எப்படியெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிசைன் ரெக்கார்டோட உங்கள் கண்ட்ரோல் பிளான் அலைன் ஆதா, மேட்ச் ஆதா, அதில் உள்ள எல்லா பேராமீட்டரும் வந்து உங்களோட கண்ட்ரோல் பிளானில் இருக்குதா, எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் சீக்வன்ஸ். ஓகேவா? ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரேஷன் சீக்வன்ஸை நீங்கள் எப்படி வந்து மேட்ச் பண்ணியிருக்கீங்க, அதாவது மேட்ச் பண்ணியிருக்கீங்க கிடையாது, உங்களோட ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் இருக்கு இல்லையா, உங்களோட ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமில் எத்தனை ஆப்ரேஷன் சொல்லியிருக்கீங்களோ, எத்தனை ப்ராசஸ் பேராமீட்டர் சொல்லியிருக்கீங்க, எத்தனை ப்ராடக்ட் பேராமீட்டர் சொல்லியிருக்கீங்களோ அது அத்தனையுமே உங்களோட எஃப்எம்ஏல வரணும். ஸோ இந்த எஃப்எம்ஏல அத்தனை ப்ராசஸ்க்கான ஃபெயிலியர்ஸும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஓகேவா? அதுக்கான கண்ட்ரோல் மெத்தடும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கண்ட்ரோல் பிளானில் இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, எப்படி மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான இது மொத்த ப்ராசஸ் பேராமீட்டர் அண்ட் ப்ராடக்ட் பேராமீட்டரும் இந்த கண்ட்ரோல் பிளானில் வரணும். ஓகேவா? இந்த கண்ட்ரோல் பிளானில் வர்ற இந்த சீக்வன்ஸை தான் நீங்கள் வந்து
பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கான எஸ்ஓபியாக நீங்கள் மாற்றுவீங்க. ஓகேவா? அந்த எஸ்ஓபியில் இந்த ப்ராசஸ் பராமீட்டர் இருக்கணும், இந்த ப்ராடக்ட் பராமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கா, இந்த 4மே மேட்ச் ஆகுதா அப்படின்றத கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த எஸ்ஓபி இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஓபிக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட செட்டப் அப்ரோட் இருக்கா அண்ட் இன்ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் தொடர்புடைய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், எஃப்எம்ஏ, கண்ட்ரோல் பிளான், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், செட்டப் அப்ரூவல், இன்ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், கண்ட்ரோல் சார்ட். நல்லா புரிஞ்சுங்க, கண்ட்ரோல் சார்ட். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொன்னதான், கிரிட்டிக்கல் அல்லது சேஃப்டி கேரக்டரிஸ்டிக்ஸ்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அது இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வேலிடேஷன் ரிப்போர்ட். ஓகேவா? நீங்கள் இனிஷியலாக வேலிடேட் பண்ணி வச்சுருப்பீங்க, ட்ரைவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத இதில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் ஷாட். ஸோ திஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராசஸ் கண்ட்ரோலில் இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. இதுலேயே முக்கால்வாசி ப்ரொடக்ஷன் கவர் ஆயிரும். ஓகேவா? இது IATF செக்ஷனில் எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.5.1 செக்ஷனில் சொல்கிறாங்க. அடுத்து கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா, பேரடோ சார்ட்டில் வந்து மேஜர் ரிஜெக்ஷன், மைனர் ரிஜெக்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் எந்த மாதிரிலாம் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்றதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுறது தான் இந்த செக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதோட க்ரைட்டீரியா தான் சொல்லியிருக்காங்க. வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் systematic approach for addressing non-conformity in the production process and taking preventive action. ஓகேவா? இந்த மாதிரியான கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துறீங்க, அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்துறீங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேரடோ சார்ட். அந்த பேரடோ சார்ட்டுக்கு அகேன்ஸ்ட் அவங்களோட 80 ரிப்போர்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க. இன்னொன்று மெயின், நீங்கள் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் அதோட எஃபெக்டிவ்னஸை எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணியிருக்கீங்க, இது 3யுமே கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது எந்த செக்ஷனில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, IATF கிளாஸ் நம்பர் 10.2.1 சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக உங்களோட கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இருக்கணும். அதாவது உங்களோட நான் கன்ஃபார்மிட்டி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் மானிட்டரிங் அண்ட் மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நிறையா ஆர்கனைசேஷனில் வந்து ஆடிட்டில் NC அந்த பாயிண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட இன்ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷனில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ இன்ஸ்பெக்ஷனுக்கு, அது எல்லாத்தையுமே கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் இதோட ஸ்கோப். சரிங்களா? க்ரைட்டீரியா தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காலிப்ரேஷன் ப்ரோக்ராம் ஃபார் மானிட்டரிங் அண்ட் மெஷரிங் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் ப்ராசஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், உங்கள் இன்ஸ்பெக்ஷனில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன கேஜஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கேலிப்ரேஷன் பிளான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த கேலிப்ரேஷன் பிளான் படி நீங்கள் எல்லாத்தையுமே கேலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கான கேலிப்ரேட் பண்ணதுக்கான கேலிப்ரேஷன் ரிப்போர்ட், கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேலிப்ரேஷன் ஹிஸ்ட்ரி கார்டு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் 1 இயருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியாக வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன், அதாவது கேலிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் ப்ரொசீஜரில் சொல்லியிருப்பீங்க. அந்த சீக்வன்ஸ் படி கரெக்டாக தான் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது இந்த ஹிஸ்ட்ரி கார்டு மூலமாக தான் வெரிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இதோட 11 டாக்குமெண்ட் அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். கேலிப்ரேஷன் பிளான் இருக்கணும், கேலிப்ரேஷன் ரிப்போர்ட் இருக்கணும் அண்ட் கேலிப்ரேஷன் ஹிஸ்ட்ரி கார்டு கம்பல்சரி இருக்கணும். இது IATF ஸ்டாண்டர்டில் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நம்பர் 7.1.5.1 சொல்லியிருக்கேன். அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரா டேட்டா இதுலேருந்து தான் கிடைக்கும். ஸோ இதோட க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ப்ராசஸ் ஃபார் ஐடென்டிஃபையிங், செக்ரிகேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் டூரிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். உங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்போது நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, செக்ரிகேட் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கான உள்ள ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். இதில் என்னென்ன வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரொட்டீன் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராசஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் இதில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அன்னைக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது தான். ஸோ இதில் ரெலவெண்ட் டாக்குமெண்ட் என்னென்னா, டெய்லி ரீவொர்க் அண்ட் ரிஜெக்ஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா, அந்த இது இருக்கும். அப்புறம் டெய்லி ரிஜெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, அது. அப்புறம் மெயினாக உள்ளது செக்ரிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த செக்ரிகேஷன் டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்றது ஒரு ப்ராசஸ் தான், ப்ரொடக்ஷன் ப்ராசஸோட எண்ட் ஆஃப் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் ஒரு ப்ராடக்ட்டோட ரிஜெக்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா 2 ப்ராசஸ் 3 ப்ராசஸுக்கு முன்னாடி உள்ள ஆப்ரேஷனில் நடந்த ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அங்கே ஃபைனல் ஐடென்டிஃபை பண்ணோன்னே நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஆப்ரேஷன்லையும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும்.
ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரெலவெண்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிஜெக்ஷன் ரிப்போர்ட் மானிட்டரிங் ரிப்போர்ட் இருக்கும், அப்புறம் டெய்லி ரீவொர்க் அண்ட் ரிப்பேர் மானிட்டரிங் ரிப்போர்ட் இருக்கும், அப்புறம் அந்த செக்ரிகேஷன் டீட்டெயில் உள்ள ரிப்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா? சில பேர் அந்த ரிஜெக்ஷன் அண்ட் ரீவொர்க்லேயே பார்த்தீங்கன்னா அந்த செக்ரிகேஷன் டீட்டெயில் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது IATF செக்ஷனில் எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா IATF கிளாஸ் 10.2.1 சொல்கிறாங்க. அடுத்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நிறைய நிறுவனங்களில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக தான் இருக்க வழியே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை. ஸோ இதை வந்து எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுறாங்களோ எஃபெக்டிவாக, அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட அவுட்புட், இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்டோட அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செக் ஃபார் த டாக்குமெண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ரிலேட்டட் டு த இன்ப்ராசஸ் குவாலிட்டி. உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக இன்ப்ராசஸ் குவாலிட்டி சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கான ரெக்கார்டை வெரிஃபை பண்ணுறது தான் இதோட ஸ்கோப். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டாக்குமெண்டட் ஆன் ரீசன்ட் இனிஷியேட்டிவ் சச்சஸ் ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் ஆர் டெக்னாலஜி அப்கிரேடேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில நிறுவனங்களில் முன்னாடியில் இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நார்மலாக பேப்பரில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சில நிறுவனங்களில் ERPயில் வந்து அந்த ரிப்போர்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் அதில் இன்புட் கொடுத்து வச்சுருப்பீங்க, கெமிக்கல் பராமீட்டர், மெக்கானிக்கல் பராமீட்டர்லாம் கொடுத்து வச்சுருப்பீங்க. அதை என்ட்ரு பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிகேஷனை தாண்டி இருந்தால் அது நாட் ஓகேன்னு காமிச்சிடும் கண்ணு முன்னாடி. ஸோ அப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து எழுதும்போது கூட மிஸ் ஆகலாம், பட் டெக்னாலஜி வைஸாக யூஸ் பண்ணும்போது அது மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது நீங்கள் எடுத்துருக்கணும். அல்லது ப்ராசஸ் ஓரியன்டாக கம்பைன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணிங்களா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது எடுத்துருக்கணும். ஸோ இது ரெலவெண்ட் டாக்குமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். ஒவ்வொரு மாதம் சில நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தோட கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, டார்கெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும், அதாவது கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கணும். அதில் கண்டிப்பாக பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது IATF செக்ஷனில் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 10.3 சொல்கிறாங்க. அடுத்து இன்டர்னல் ஆடிட். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த இன்டர்னல் ஆடிட்னு சொல்லும்போது நிறைய பேர் நினச்சிட்டு சிஸ்டம் ஆடிட் மட்டும் நினைக்கிறாங்க. சிஸ்டமோட இன்டர்னல் ஆடிட் மட்டும் கிடையாது. இதில் ப்ராசஸ் ஆடிட்டும் வரும், ப்ராடக்ட் ஆடிட்டும் வரும், அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் ஆடிட் வரும். ஸோ மூணுமே கரெக்டான பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது தான் இந்த இன்டர்னல் ஆடிட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது ரெலவெண்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டுக்கான பிளான், ஓகேங்களா, அது இருக்கணும். அப்புறம் இன்டர்னல் ஆடிட்டுக்கான ஷெட்யூல் இருக்கணும், ஓகேங்களா. இன்டர்னல் ஆடிட்டுக்கான அஜெண்டா இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் எல்லாத்துக்குமே இருக்கணும், ஓகேங்களா. அதில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆடிட்டுக்கான ரிப்போர்ட் இருக்கணும், ப்ராடக்ட் ஆடிட்டுக்கான இருக்கணும். இதெல்லாம் கரெக்டான இன்டர்னல் ஆடிட் பிளானில் இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆடிட்டு, ப்ராடக்ட் ஆடிட்டு அண்ட் சிஸ்டம் இன்டர்னல் ஆடிட் மூணுக்குமே கரெக்டான பிளான் இருக்கணும், ஓகேங்களா. அதுபடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ண தான் இந்த இன்டர்னல் ஆடிட் ப்ராசஸ். ஸோ இதை வந்து IATF செக்ஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா IATF செக்ஷன் கிளாஸ் நம்பர் 9.2.2.1 சொல்லியிருக்காங்க.